இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கார். அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை அடைவோம் இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்தில் தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரப்போகும் முன்பாக தன் சீஷர்களை நோக்கி சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்துல விசுவாசமாக இருங்க. பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு உங்களையும் மறுபடியும் என்னோடு சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்கிறார். அப்போ நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வழியும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அதுக்கு தான் தோமா கேட்குறாரு, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கெட்டு போகாதபடி நீங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியும். அதே போல் பிலிப்பு, தன்னுடைய சீஷர்களில் ஒருவரான பிலிப்பு அவரை நோக்கி கேட்குறார், ஆண்டவரே, எங்களுக்கு பிதாவை காண்பியும், எங்களுக்கு அது போதும்னு சொல்கிறார். அப்போ பிலிப்புவை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவ்வளோ காலம் நீ என்னோடு இருக்கிறாயே, நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் என் பிதாவை கண்டிருக்கிறானேன்னு சொல்கிறார். இப்போ நீ என்னை பிதாவை காண்பியும் சொல்லுகிறாயே, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா என்னிலும் நான் அவரிலும் நிலைச்சிருக்கிறோம். நீ என்னை விசுவாசிக்கவில்லையான்னு கேட்குறாரு. அப்போது கர்த்தர், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் நம்புங்க, அப்படி இல்லைன்னா என் கிரியைகளாவது நீங்கள் நம்புங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்கள் மத்தியிலும் ஜனங்க மத்தியிலும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே வந்தார் இல்லையா? அதுதான் இன்றைக்கி சொல்கிறாரு, என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி விசுவாசித்து அவர் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டோம்னா இன்றைக்கி நமக்கும் நித்திய ஜீவனிலே இடம் உண்டு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்குறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்றே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவன். யோவான் 10:9 பார்க்குறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது தான் நம் நித்திய ஜீவனை அடைய முடியும். அப்போ தான் அவங்க ரட்சிக்கப்படவும் முடியும். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ இயேசுக்குள்ளாக ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது நம் மேய்ச்சலை கண்டடைவோம், நன்மைகளை கண்டடைவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் பார்க்குறோம், அந்தபடியே நாம் இருதிறத்தாரையும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்திலே சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். யார் மூலமாய்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். அந்த இருதிறத்தார் என்பது யாரை குறிக்குதுன்னா யூதர்களையும் கிரேக்கர்களையும். கிரேக்கர்கள் புறஜாதியினரை குறிக்குது. அப்போ அந்த தேவனை விசுவாசிக்கிற யூத ஜனங்களையும் புறஜாதிகளான கிரேக்கர்களுக்கும் கூட அவங்க 2 பேரையும் சேர்க்கிற சிலாக்கியம் பிதாவினிடத்தில் இருக்குது. அது யார் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக தான் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது ஒரே ஆவியினாலே பிதாவின் இடத்திலே சேரும். அது யாராக இருந்தாலும் அவர்கள் பிதாவின் இடத்துல சேர முடியும். யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில் பார்க்கும்போது இயேசு அவளை நோக்கி, யாருன்னா மார்த்தாளை நோக்கி, இங்கே லாசரு மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை நோக்கி வராரு. அப்போது அவர் சொல்கிறாரு, மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ இவ்வளோ நாட்கள் என்னோடு கூட நீங்கள் இருந்திருக்கீங்க, ஆனால் ஏன் நீங்கள் என்னை விசுவாசிக்கலை? என்னை விசுவாசித்தா நீங்கள் மரித்தாலும் பிழைத்திருப்பீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கலையான்ட்டு அந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்ளன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்குது. ஏன்னா அவருக்குள் பிதாவாகிய
தேவனுடைய வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஜீவன் தான் மனுஷனுக்குள் ஒளியாக இருக்குது. அப்போது கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு ஒளி. 1 யோவான் 5:20 பார்க்குறோம், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் தனது ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் நமக்காக இவ்வளவாய் கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார் இல்லையா அவரை. அப்போ குமாரனாகிய கிறிஸ்து சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார். இவரை அல்லாமல் நம்ம மெய்யான தேவனையும் நித்திய ஜீவனுமா அவர் இருக்கிறார். அவரை அல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அப்போ அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 1:14 பார்க்குறோம், ஆதியிலே வார்த்தையாக இருந்தது யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆதியில் அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் இல்லையா. அவருடைய மகிமையை நாம் காண்கிறோம். பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமை ஏற்ற மகிமையாகவே அது இருந்ததுன்னு பார்க்குறோம். 1 யோவான் 5:11-12 அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அதற்கு சாட்சி. அப்போ தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார்னா அந்த ஜீவன் யாருக்குள்ளே இருக்குன்னா குமாரனுக்குள். அவரை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த நித்திய ஜீவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் இல்லையா. அந்த தேவனுடைய குமாரனை இல்லாதவன் வந்து ஜீவனே இல்லாதவனே சொல்கிறார். அதே போல் நியாயப்பிரமாணம் வந்து மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவ மூலமாக தான் நமக்கு உண்டாயிருக்குன்னும் யோவான் 1:17 பார்க்குறோம். எபிரேயர் 7:25 நமக்காக பிதாவினிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார் இல்லையா. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறதுனால அவர் தான் முற்றுமுடைய ரட்சிக்க வல்லவருமாகவும் இருக்கிறார்னு பார்க்குறோம். அதே போல் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியம், அவர் வார்த்தை தான் அந்த சத்திய வசனம். அப்போ அவரையும் அவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு. என்ன பிரச்சனை போராட்டங்கள் எது வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் சாட்சியின் வசனத்தினாலும் அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு. இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு போராட்டம் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த காரியத்திலேருந்து தேவன் உங்களுக்கு விடுவிப்பார். 1 பேதுரு 3:18 பார்க்குறோம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களினுடைய பாவத்தை நீக்க தான் அவர் இங்கே வந்தார் இல்லையா, உலகத்துக்கு வந்தார். அவர் ஒரே தரம் பாடுபட்டு ஜீவ பலியாக தன்னையே மாம்சத்தில் கொலையுண்ணும்படியாக ஒப்பு கொடுத்தார். பின்பு அவர் பிதாவாகிய தேவனுடைய ஆவியினாலே வலக்கரத்தினாலே எழுப்பப்பட்டார்னு பார்க்குறோம். 1 யோவான் 1:9 கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்லன்னே சொல்லுது. அப்போது இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசித்து கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்களை நாம் கீழ்ப்படிந்து அதை ஏற்று நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் யாரெல்லாம் நிலைச்சிருக்காங்களோ அவங்க பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாக இருப்பாங்கன்னு வேத வசனம் சொல்லுது. யோவான் 5:26-27 பார்க்குறோம், பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார், அதனால் நமக்கு அதை அருளை செய்திருக்கிறார்னு பார்க்குறோம். யோவான் 8:51 என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவேன்னா உண்மையிலும் உண்மை, அது சத்தியத்திலும் சத்தியம். அப்போ அவர் வார்த்தையை நீங்கள் கை கொண்டு நடந்தா நீங்கள் என்றென்றைக்கும் மரணத்தை காண மாட்டீங்க. இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் மரணம் நேரிடும். ஆனால் ஆக்கினைக்குள்ளான தீர்ப்பு, அதாவது தண்டனை, பாதாளத்துக்கு நாம் நியமிக்கப்பட்ட அந்த மரணமாக இராதபடிக்கு நாம் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் என்றென்றும் பிழைத்திருப்போம் என்கிற அந்த நிச்சயத்தை தேவன் நமக்கு தருகிறார். யோவான் 6:57 பார்க்குறோம், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான்னு சொல்கிறாரு. அதே போல் நாம் மாதம் எடுக்கிற
ஹோலி கம்யூனியன் இல்லையா, அந்த நித்திய உடன்படிக்கையிலே நாம் பங்காளர்களாக இருக்கிறோம். அப்போ அவருடைய அப்பமாகிய அந்த சரீரத்தை நாம் புசித்து அவர் இரத்தமாகிய அந்த திராட்சை ரசத்தை நாம் உட்கொள்ளும் போது நாம் என்றென்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருப்போம். நாம் மரித்தாலும் அங்கே உயிரோடு அவரோடு கூட நாம் வாசம் பண்ணுவோம் என்கிற நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார். கொலேசியர் 3:4 பார்க்குறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ அந்த கம்யூனியனில் நீங்கள் பங்காளர்களாய் நீங்கள் இருந்து அதை எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அவர் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோடு கூட நீங்களும் மகிமையிலே வெளிப்பட முடியும். 1 கொரிந்தியர் 15:45 பார்க்குறோம். முந்தின மனுஷன் ஆதாம் அவன் ஜீவ ஆத்மாவாக இருந்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கா. பிந்தின ஆதாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கணும். ஆதாம் பாவத்தில் அவரால் தான் பாவம் உலகத்தில் உண்டானது, மரணம் என்பதும் உண்டானது. அந்த முதல் மரணத்தை எடுத்து போட தான் தேவன் அந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் எடுத்து போட்டு அவருடைய மரணத்தினாலே நம்மை இன்னைக்கு ஜீவனுள்ளவர்களாய் வைக்கிறேன்கிற இந்த வாக்கை கொடுக்கிறார். பிந்தின ஆதாம் நமக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியை தருகிறவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். அதனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவரே நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கார். அவரை அல்லாமல் நாம் பிதாவினிடத்திலே சேர முடியாது. ஆமென்.